வெல்கம் ஆல். ஹெல்த் கேர் அனலிட்டிக்ஸ் யூனிட் 2ல எம்எல் பைப்லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எம்எல் பைப்லைன் எடுத்த உடனே கண்டிப்பாக இன்ட்ரோ தான் எழுதணும். எம்எல் பைப்லைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு மிஷின் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எண்ட் டு எண்ட் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எம்எல் மாடலை டெவலப் பண்ணுறதுலேருந்து டிப்ளாய் பண்ணுறது வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஜஸையும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறது இதுதான். ஸோ எம்எல் பைப்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மெயினாக ஒரு 6 ஸ்டேஜஸ் வச்சுருக்கோம். இந்த 6 ஸ்டேஜஸ் என்னென்னு ஸ்டேஜஸோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டைப் அண்ட் கண்டென்ட் தெரிஞ்சாலே எழுதிடலாம். பெருசாக மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு மாடல் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் அதோட டெவலப்மெண்ட்லேருந்து டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா எம்எல் பைப்லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான எல்லா ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த கொஸ்டின் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லோடிங் த டேட்டா. நம்ம என்ன பண்ணுவோம், எதுவாக இருந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஜூபிட்டர் நோட் புக்கிலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக வந்து நீங்கள் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருந்தோ இல்லை வேறு டவுன்லோட் பண்ண இதில் இருந்தோ உங்களோட நோட் புக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து எதுக்கு பண்ணுறோம், டேட்டாவை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே நமக்கு தேவையான டேட்டாவை கொண்டு வர ப்ராசஸ் தான் இந்த loading the data process. So data is loaded from storage location to a computing workspace. இந்த workspace வந்து ஒரு யூசரை டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுது. இதில் வந்து லாங்குவேஜஸை பார்த்தா நம்ம என்ன லாங்குவேஜ் வேணால் வச்சுக்கலாம். பட் ஆர், ஹடூப், ஸ்பார்க்லாம் வந்து மேஜர் எக்ஸாம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இந்த ஒர்க் என்வரான்மெண்ட்டுக்கு. செகண்ட் ப்ராசஸ் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா மோஸ்ட்லி டேட்டா கிளென்சிங் இதில் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்கும். 4 டைப்ஸ் ஆர் 4 ஸ்டேஜஸ்னே கூட சொல்லலாம் இதுக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேட்டிங் டேட்டா. நம்மக்கிட்ட வந்து அப்படி நிறைய ஏகப்பட்ட டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மர்ஜ் பண்ணி செவரல் டேபிள்ஸை ஃபைனலாக ஒரு சிங்கிள் டேபிளாக மாற்றுறதுக்கு இந்த அக்ரிகேஷன் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா நம்ம டெமோகிராஃபிக் டேட்டாவை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அதாவது அந்த டேட்டா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற டேட்டா. இதை ஏன் ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை அட்டாச் பண்ணி சிங்கிள் ஃப்ரேமாக மாற்றுறப்ப அதை வந்து டேட்டா லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாசிங் டேட்டா. இந்த பாசிங் டேட்டா இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும், ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையும் தேவையான டேட்டா எல்லாத்தையும் வேரியஸ் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணி அதை அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் பாசிங் டேட்டா. தேர்ட் ஒன் வந்து கன்வெர்ட்டிங் டைப்ஸ். இப்போ நம்மளோட டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு எல்லாம் கலந்து இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ் நிறைய இருக்கும்போது கரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணணும். ஏன் கன்வெர்ட் பண்ணணும், இருந்துட்டு போட்டுமே அப்படின்லாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்டீஜர் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 3, 5 2 எடுத்துப்போம். இன்டீஜராக இருந்துச்சுன்னா நம்ம 3 + 5 கொடுக்கும்போது 8 வந்துடும். சப்போஸ் அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம 3யும் 5யும் ஜாயின் பண்ணோம்னா 35 வந்துடும். ஸோ அந்த இடத்துல எரர் அடிக்கும். இந்த மாதிரியான எரர்ஸ் காஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கன்வெர்ட்டிங் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டீலிங் வித் மிஸ்ஸிங் டேட்டா. ஒரு இடத்துல 0ன்னு இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல டேட்டாவே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து மிஸ்ஸிங் டேட்டாவோட டீலே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நமக்கு தெரியணும். ஒன்று வந்து NaN, நாட் அ நம்பர். இருக்க நம்பரா இல்லை வேல்யூவா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஒன் நல், அங்கே நம்பரே இல்லை, மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. தேர்ட் ஒன் NA, நாட் அப்ளிகபிள். இந்த நாட் அப்ளிகபிள் எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு 5 year சைல்டோட வெயிட் என்ன அப்படின்னா 1000 kgsன்னு இருந்துச்சுன்னா அது நாட் அப்ளிகபிள். ஏன்னா ஆப்வியஸாக அதுக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி. தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் விஷுவலைசிங் டேட்டா. ஸோ நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அதை விஷுவலாக காமிக்க போகிறோம், அந்த பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் விஷுவலைசிங் டேட்டா ஃபேஸில் வரும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. வேரியபிள், பைனரி வேரியபிள், கேட்டகரிக்கல் வேரியபிள், கண்டினியூஸ் வேரியபிள். பைனரி வேரியபிள் எப்போ யூஸ் ஆகும்னா நமக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது, இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு. கேட்டகரிக்கல் வேரியபிள் எப்போ யூஸ் ஆகும்னா நமக்கு கிடைச்ச ஈச் வேரியபிளுக்கான வேல்யூவில் எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் வேரியபிள் எப்போ யூஸ் ஆகும்னா இதில் வந்து 2 சொல்லலாம். இது வந்து எப்போனா கால்குலேட்டிங் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன். இதுக்காக சென்ட்ரல் டெண்டன்சினா ஒன்றும் இல்லை, மீன், மீடியன், மோட் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். டிஸ்பர்ஷனில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பர்சன்டேஜ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்டர் வேல்யூ இருக்குது, ஒரு டார்கெட் வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ப்ரிடிக்டர் வேல்யூவும் கண்டினியூஸாக இருந்து டார்கெட் வேல்யூவும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்போ விஷுவலைசேஷனுக்கு ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்ணோம்னா பக்காவாக நமக்கு காமிக்கும் எல்லா டேட்டாவும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு எந்த மாதிரியான பிளாட்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டர், விஷுவலைசேஷனை எப்படி பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த வேல்யூஸ்லாம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 4th ஒன் வந்து செலக்டிங் ஃபீச்சர்ஸ். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அவுட்கமோட ரிலேட் ஆகிருக்குமா அப்படின்னா கிடையாது. ஃபீச்சர்ஸ் ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். ஆனால் அவுட்கம் வேரியபிளோட அது ரிலேட் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஆயிருக்குமான்னு தெரியாது. சில வேரியபிள்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு வேரியபிளோட ஹையாக கோரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் அது தேவையில்லாத ரேண்டம் நாய்ஸை தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான வேரியபிள்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபீச்சர் செலெக்ஷன். ரிமூவ் அன்வான்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் ப்ராசஸில் பண்ணுவாங்க. 5th ஒன் வந்து ட்ரெயினிங் மாடல் பேராமீட்டர்ஸ். ஃபைனலாக ஃபீச்சர் செலெக்ஷன்லாம் முடிச்சு ஒரு டேட்டா ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட எரர் ஃபங்க்ஷனை எப்படி குறைக்கணும்னு பார்ப்போம். அது என்ன எரர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரிடிக்டட் வேல்யூ, இந்த வேல்யூ வரலாம் அப்படின்னு நம்ம ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் அப்சர்வ்ட் வேல்யூ, ஆனால் இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த 2 வேல்யூக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் வந்து எரர் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபீச்சர் வந்து அவுட்கம் வேரியபிளோட ஹையாக கோரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு மேத்தமெட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். சப்போஸ் லோவாக கோரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ கம்மியாக கொடுக்கணும். இந்த ஹைலி கோரிலேட் ஆயிருக்க ஃபீச்சரை வந்து இம்பார்ட்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இதை தான் வந்து வெயிட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மெயின் கோல் இந்த ப்ராசஸில் என்ன அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு மாடலுக்கும் ஒரு அல்காரிதமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 6th ஒன் இதுதான் ஃபைனல் ஃபேஸ். இந்த ஃபேஸில் வந்து நம்ம மாடல் பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுவோம். அதாவது ஒரு மாடலை ரெடி பண்ணியாச்சு, அப்போ அதை எவாலுவேட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிற ஒன்னோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு 2x2 கண்டிஜென்சி டேபிளை எடுத்து அதை 4 இம்பார்ட்டண்ட்டான குவான்டிட்டிஸோட பிரித்து கால்குலேட் பண்ணணும். அந்த 4 குவான்டிட்டிஸ் என்னென்னா ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். இது 4மே வந்து நம்ம பேஸ் தியரம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ அதில் வர அந்த 4 எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினாலே போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூ பாசிட்டிவ்னா டெஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொன்னால் அது ட்ரூ பாசிட்டிவ். சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைங்கிறத கரெக்டாக சொன்னால் அது ட்ரூ நெகட்டிவ். இது ரெண்டுமே வந்து டிசைரபிள் கேசஸ். அன்டிசைரபிள் கேசஸ் எஃப்பி அண்ட் எஃப்என். ஃபால்ஸ் பாசிட்டிவ் அதாவது வந்து டெஸ்ட் வந்து இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லும், ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக் இருக்காது. ஃபால்ஸ் நெகட்டிவ்னா டெஸ்ட் வந்து இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு சொல்லும், ஆனால் பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் இருக்கும். ஸோ இதுதான் இந்த 4 கேசஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான குவான்டிட்டிஸ். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம பார்க்குற கொஸ்டினுக்கு பைப்லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் போதும். அண்ட் ஃபைனலாக வந்து பைப்லைன் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா இன்னும் பெட்டர், மார்க் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் இது 2 மார்க்லையும் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. எம்எல் பைப்லைன் டூல்ஸ் நம்ம மேஜராக பார்த்தது இந்த 5 விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை லோட் பண்ணுவோம். அப்போ லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சுவலி நான் பார்த்ததுல நிறைய வளவலன்னு இருந்துச்சு, ஆனால் நான் எனக்கு எது ஈஸியாக இருந்துச்சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ லோடிங் டேட்டானா மாங்கோ டிபி, அப்பாச்சி, ஹடூப் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதே நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், கிளென்சிங்லாம் இதில் தான் பண்ணும். இதுக்கு வந்து பைத்தான் ஆர் எஸ்ஏஎஸ் இதெல்லாம் வந்து நான் மெமரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசிங், இதுக்குமே வந்து பைத்தான் ஆர் மேட்லாப்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக டேட்டா மாடலிங், ஒரு டேட்டாவை ப்ரிடிக்ஷனுக்காக மாடலிங் பண்ணுறது. இதுக்கு வந்து எம்எல் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதாவது அன்சூப்பர்வைஸ்ட், சூப்பர்வைஸ்டு, செமி சூப்பர்வைஸ்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதாவது விஷுவலைசேஷனில் நம்ம காமிப்போம் ரிசல்ட். அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா சீபான், டேப்லியூ, மேட்ப்ளாட்லிப் இதெல்லாமே. ஸோ இவ்வளோ எழுதினாலே எம்எல் பைப்லைன்ஸ்க்கு போதுமானது. தேங்க்யூ.